வணக்கம் மக்களை. பிக் பாஸ் சீசன் 8 ஸோ இன்னைக்கு 24/7 லைவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் அண்ட் முத்துக்குமரன் ரெண்டு பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜாக்லினுக்கு வந்து ஒரே டென்ஷனாக இருக்கும் போல இருக்குது. அந்த வெளியிலேருந்து வந்தவங்க எல்லாருமே நீ ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்கல்ல ஜாக்லின்ட்ட. அதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க முத்துக்குமரன்ட்ட. முத்து எல்லாருமே என்னை வந்து ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்ணி விளாட்ற அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் சவுண்டு வந்த ஃபர்ஸ்ட் வீக்லேயே நான் வந்து சவுண்டோட வந்து ஃப்ரெண்டானே. அப்போ என்ன ஓட் பேங்கிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராயன் வந்தப்போ ராயன் புதுசு, அவனுக்கு எந்த ஓட் பேங்கிங்குமே கிடையாது. பட் நான் ஏதோ ஒன்று பண்ணியிருந்தேன். அப்போ நான் வந்து எதுக்கு அவனோட ஓட் பேங்கிங்காக போய் சேரணும். ஸோ ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு வந்து ஜாக்லின் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முத்துக்குமரன் சொல்கிறாரு, ஜாக்லின் அதெல்லாம் விடு, விமர்சனங்கள்லாம் வரதான் செய்யும், அதை பற்றி நீ கவலையே படாத, 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. நீ இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சின்னா நீ வெளியே போனதுக்கப்புறம் இன்டர்வியூலாம் கேட்பாங்கல்ல, ஸோ அதில் போய் நீ வந்து அதுக்குடைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடு. எல்லாருக்குமே நீ எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு வந்து முத்துக்குமரன் சொல்கிறாரு. அதுக்கு ஜாக்லின் சொல்கிறாங்க, வெளியே போய் இன்டர்வியூவில் நான் அதெல்லாம் சொல்லுவேனா என்னென்னு தெரியலையேடா அப்படின்னு வந்து ஜாக்லின் சொல்கிறாங்க. அதுக்கு முத்துக்குமரன் சொல்கிறாரு, அப்படி இல்லை ஜாக்லின், ஏகப்பட்ட பேர் வந்து வெளியில் வந்து உனக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீ வந்து உன் மேலே வைக்கிற வந்து அந்த கொஸ்டினுக்கு வந்து நீ ஆன்சர் கொடுக்கணும். நம்ம மேலே வந்து கேள்வி கேட்குறவங்க யாருன்னு நினைக்கிற நீ அப்படின்னு வந்து முத்துக்குமரன் கேட்குறாரு. அதுக்கு முத்துக்குமரனே பதில் சொல்கிறாரு, நம்ம மேலே பாசம் உள்ளவங்க, நம்ம மேலே வந்து பாசம் வச்சுருக்கிறவங்க, நம்ம வந்து உண்மையான மனுஷன் மேலே தான் பாசம் வச்சுருக்கோமா, உண்மையான ஆள் மேலே தான் பாசம் வச்சுருக்கோமா அப்படின்னு கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் அந்த கொஸ்டின் வைப்பாங்க. ஸோ அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு வந்து முத்துக்குமரன் வந்து ஒரு அழகான ஆன்சர் கொடுக்குறாரு, நம்ம கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு நம்ம ஜாக்லினுக்கு. அதுக்கப்புறம் மஞ்சரியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. முத்துக்குமரன் கேட்குறாரு, மஞ்சு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. உடனே ஜாக்லின் சொல்கிறாங்க, மஞ்சு அதான் நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன், மஞ்சு வந்து எனக்கு தான் ஓட்டு போடுவா அப்படின்னு வந்து ஜாக்லின் சொல்கிறாங்க. அதுக்கு முத்துக்குமரன் சொல்கிறாரு, மஞ்சு அதெல்லாம் கிடையாது, எனக்கு தான் ஓட்டு போடுவா அப்படின்னு. உடனே முத்துக்குமரன் ஜாக்லினை பார்த்து சொல்கிறாரு, ஜாக்லின் உனக்காவது 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து உனக்கு ஓட்டு போடுவாங்க, எனக்கு மஞ்சு ஓட்டு போடட்டும் அப்படின்னு. அதுக்கு ஜாக்லின் சொல்கிறாங்க, முத்துக்குமரா உனக்கு ஓட்டு போடுறதுக்கு நிறையா பேர் இருக்காங்கடா வெளியில் அப்படின்னு வந்து ஜாக்லின் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து முத்துக்குமரன் சொல்கிறாரு, அப்போ உனக்கு இவ்வளோ நாள் 14 வாரம் உன்னை தூக்கிட்டு வந்தவங்களாம், தூக்கி ஓட்டு போட்டு கொண்டு வந்தவங்களாம் யார், உனக்கும் ஓட்டு போட்டுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஜாக்லின் அப்படின்னு வந்து நம்ம முத்துக்குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் இந்த கான்வர்சேஷன் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்ம வர்ஷினி அண்ட் ரியா 2 பேருமே வந்து அந்த வர்ஷினி அண்டு சுனிதா 2 பேருமே கிச்சனில் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு சுனிதா கேட்குறாங்க, யார் வின் பண்ணால் உனக்கு நல்லது அப்படின்னு. அதுக்கு வர்ஷினி சொல்கிறாங்க, எனக்கு வந்து முத்துக்குமரன் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ரியா அது உடனே சுனிதா சொல்கிறாங்க, எனக்கு வந்து முத்துக்குமரன் தீபக் 2 பேருமே வாங்கினாலும் ஓகே தான், ஏன்னா 2 பேருமே இந்த கப்புக்கு வந்து டிசர்வ்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு யார் கப்பு வாங்கினா சந்தோஷம் அப்படிங்கிறத வந்து, யார் கப்புக்கு டிசர்வ்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.